பாடசாலைகளில் நடத்தப்படும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோரிடம் பணம் அறவிடக்கூடாது என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உலக சிறுவர் தினம், ஆசிரியர் தினம் போன்ற பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோரிடம் பணம் வசூலிப்பது தொடர்பாக அமைச்சுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான சம்பவங்களினால் பெற்றோர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுவதுடன் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக பாடசாலைகளில் நிகழ்வுகளை நடத்துவதற்கு பெற்றோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம் என வலியுறுத்திய அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர பாடசாலைகளில் அவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தாதவாறு அதிபர்கள் கவனம் செலுத்துமாறும் உரிய சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அக்டோபர் 1ஆம் திகதி முதல் 8ஆம் திகதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரிசியை சந்தையில் விநியோகிக்க பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர். அரிசி ஆலை உரிமையாளர் டட்லி சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஜனாதிபதி ஆற்றி வரும் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் கட்டுப்பாட்டு விலையில் விநியோகிக்க தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகள், சிவில் அமைப்புகள், ஆதரவாளர்கள் மற்றும் புலம்பெயர் மக்களின் ஆதரவுடன் சுயேட்சையாக வடக்கு கிழக்கில் போட்டியிட உள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கே இன்பராசா தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஐயா நாம் இன்று மன்னாரிலே 28/9/2024 ஆண்டு எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு வடகிழக்கில் உள்ள போராளிகள், சிவில் அமைப்புகள், ஆதரவாளர்கள், புலம்பெயர்ந்த மக்கள் அனுசரணை, தாயத்தில் உள்ள மக்கள் அனுசரணையுடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக களமிறங்குவதற்காக இன்றைக்கு இந்த மாநாட்டிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபர்கள் இணையவழி ஊடாக உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 4,52,979 விண்ணப்பதாரர்கள் பங்கு பெற்றிய இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் 3,527 நிலையங்களில் நடைபெற்றது. 3,87,648 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 65,331 தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெறுபர்கள் வெளியானதும் donets.lk மற்றும் results.exams.gov.lk ஆகிய இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து அதிபர்களுக்கும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பரீட்சை பெறுபவர்களின் அச்சிடப்பட்ட நகலை பெற்றுக்கொள்ளும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பெறுபர்கள் தொடர்பில் ஏதேனும் வினவ வேண்டுமாயின் 1911 அல்லது 0112785922 அல்லது 0112786616 அல்லது 0112784208 அல்லது 0112784537 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைக்கலாம் எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 15 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 396 தேசிய பாடசாலை அதிபர்களை பிரதமர் சந்தித்துள்ளார். கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் 396 தேசிய பாடசாலைகளின் அதிபர்கள் பங்கு பற்றிய விசேட செயலமர்வு ஒன்று நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ள கல்வி முறைமையை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் இதன்போது கூறினார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், தற்போதுள்ள கல்வி முறையில் பிள்ளைகள், பெற்றோர்கள் மற்றும் சமூகம் திருப்தி அடைகின்றனரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. திட்டமிட்டபடி பரீட்சையை நடத்த முடியுமா? பரீட்சை பெறுபவர்கள் பற்றி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க முடியுமா? கல்வித்துறையில் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் குறித்து நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியுமா? பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்கும் முறையில் சமுதாயம் நம்பிக்கை வைக்க முடியுமா? நம்பிக்கையை இழக்கும் வகையில் இந்த செயல்முறை பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. இது அரசியலாகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார்.
இந்த நிகழ்வில் கல்வி, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, தேசிய பாடசாலை பணிப்பாளர் திருமதி ஹசினி தலகல உட்பட கல்வி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ் மக்களால் சரியான மாற்றம் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த EPDP கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, தென்னிலங்கை மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளமையையும் சுட்டிக்காட்டினார். வலி மேற்கு பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட முன்பள்ளி ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல் நேற்று அராலியில் இடம்பெற்ற போதே செயலாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது செயலாளர் நாயகம் முன்பள்ளி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கேட்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது. வினாத்தால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இந்த வருடம் மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் திருமதி திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த வருட புலமை பரிசில் பரீட்சையில் சில வினாக்கள் கசிந்தமையினால் பதற்றமான சூழ்நிலை உருவானதுடன் பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். மேற்படி விசாரணைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் பரீட்சை நடத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் குறித்த குழுவால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரி செலுத்துதல்களும் செப்டம்பர் 30 திங்கட்கிழமைக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. வருமான வரி செலுத்துவதை தவறினால் அல்லது தாமதப்படுத்தும் நபர்கள் சட்ட ரீதியான அபராதம் மற்றும் வட்டி செலுத்துதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சேப்பாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வரிக்கான நிலுவைத் தொகையும் செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். திங்கட்கிழமைக்கு பிறகும் ஏதேனும் வரிகள் செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி திணைக்களம் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் சந்திரசேகர எச்சரித்தார். மேலும் விவரங்களுக்கு தனிநபர்கள் 1944 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது பிராந்தியத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய மத்திய சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.